இந்த ஒரு மீனை, இந்த தண்ணி தொட்டி இருக்குல்ல, நீங்க அதில் போட்டீங்கன்னு வைங்களேன், அது ஃபுல்லா சுத்திட்டு இருக்கோம் தெரியுமா? அதே போல இந்த பைபிளை நம்ம சுத்திட்டு இருக்கணும். ஆமென். அந்த டேங்க்ல அந்த மீன் தண்ணிக்குள்ள எந்த ஓரத்துல இருந்தாலும் வாழ்ந்துரும், எங்க இருந்தாலும் வாழ்ந்துரும். அதே போல இந்த பைபிளுக்குள்ள எல்லா இடத்துலயும் நமக்கான ரேமா வச்சிருக்கிறேன். இதுக்குள்ள டிராவல் பண்ணி, ஆனா அந்த டேங்க்ல இருந்து அந்த மீனை வெளியே எடுத்துட்டீங்க, முடிஞ்சது. அதே போலதான் ஆண்டவர் தந்த இந்த ஜீவ மார்க்கத்தை விட்டு வெளியே போயிட்டோம். அந்த மீன் எப்படி சாகும் தெரியுமா? துடிச்சு. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதில் கேட்க. அதே நேரத்தில் டேங்க்ல இருக்கிற மீன் என்ன நினைக்கும் அப்படின்னா, இவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கும். சின்ன மீன் தொட்டி வச்சிருப்போம்ல வீட்டுல, அதுல இருக்கிற மீன் நினைக்கும் இவ்வளவுதான், ஃபுல்லா ரவுண்ட் பண்ணியாச்சு நினைக்கும். அந்த மீனை தூக்கி ஒரு பெரிய டேங்க்ல போடுங்க, ஐயோ இல்ல இல்ல அதை விட இது பெருசு, அதையும் கொஞ்சம் அதிக டைம் எடுத்து சுத்தி முடிச்சது அது நினைக்கும் இவ்வளவுதான், இதுக்கு மேல பெருசு இல்லை. அதை தூக்கி ஒரு குளத்துல போடுங்க, இது என்னடா இது என்ன பெருசா இருக்கு, அதையும் கொஞ்ச காலம் எடுத்து சுத்தி முடிச்சதும் அது நினைக்கும் இவ்வளவுதான், இதுக்கு மேல ஒண்ணு இல்லை அப்படின்னு. அதை அப்படியே தூக்கி கடல்ல போடுங்க, அதுக்கு சுத்தி முடியாது. இதுதான் பைபிள், இதுதான் பைபிள். நான் ஃபுல்லா படிச்சுட்டேன், எனக்கு தெரியாத. ஆமென். ஹல்லேலூயா. நீங்க இதை முதல்ல சுத்தி முடிங்க, அடுத்து கொஞ்சம் பெரிய டேங்க்ல தூக்கி போடுவார். ஹல்லேலூயா. இன்னும் சுத்துங்க, அடுத்து குளத்துல தூக்கி போடுவார். அப்படிதான் நாங்க 1000 முழம் அளந்து 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 கடைசியில எப்படி எசேக்கியேலுடைய எப்படி இருந்துச்சு தெரியுமா? கடக்க முடிந்தது என்றல்ல, கடக்க முடியாதது. இதான் பைபிள். இதை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம்.